வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல நம்ம பார்க்கலாம், ஒரு சின்ன விஷயம் தான், கீழ்ப்படியாமை அப்படித்தானே. அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையிலயும் கூட நமக்கண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாங்க, நமக்கண்டு ஒரு பிளான் ஆண்டவர் வைத்திருப்பாங்க. ஆனா நம்ம மெனி டைம்ஸ் என்ன பண்ணிருந்தோம்னா, அந்த பிளான்ல இருந்து வெளியில வந்துருந்தோம். அந்த பிளானுக்கு நம்ம ஒரு டைம்ல ஒப்பு கொடுத்துருந்துருப்போம். ஆனா நம்ம சுய விருப்பத்தினால, சுய தாட்ஸ்னால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பிளான்ஸ்ல இருந்து வெளியில வந்து ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆனா நம்ம இதுல பார்த்தோம்னா, ஈவ் வந்து ஒரு சின்ன காரியம் தான் டிஸ்ஒபீடியன்ஸ் அவங்க கிட்ட இருந்தது. ஒருவேளை அவங்க ஒபே பண்ணியிருந்தாங்கன்னா ஆதாம் ஏவும் அந்த ஏதேன் தோட்டத்துல தான் இருந்திருப்பாங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கு அநேக நேரத்துல அநேக மூலியமா ஆண்டவர் நம்ம செய்கிற தப்போ இல்லைன்னா நம்ம செய்கிற காரியத்தை இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அநேக நேரத்துல நமக்கு அதை உணர்த்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல நம்ம கரெக்டா அதை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு, நம்ம மேல வைத்திருக்க பிளான்க்கு நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம லைஃப் கண்டிப்பா பிளஸ் பண்ண முடியும். பிரியமானவர்களே, இதற்கு உதாரணமாக மோசே ஆண்டுடைய ஜனங்களை வழிநடத்தின ஒரு மனிதனிடம் ஆண்டவர் சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேசு என்று. ஆனால் அவர் செய்ததோ கண்மலை 2 தரம் அடித்தார். இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டவர் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு திட்டத்தில் இருந்து மோசே விலகி விடுகிறதை நாம் பார்க்க கூடும். ஆகவே வேதத்திலிருந்து ஒரு வசனம் சொல்லுகிறது, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கின வரும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய கோபத்திற்கு விலகி நாம் கீழ்ப்படைந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய இலக்குகளை நாம் நிச்சயமாக அந்த இலக்கை வெற்றியாக்கி அந்த வெற்றியை நாம் மகிழக்கூடும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, dear brothers and